ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிடும் பாஜக சார்பில் வானதி சீனிவாசன் தற்போது இருக்கிறார். அவர்களிடம் கேட்கலாம். ஆதரவு அதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். வடக்கில் ஏற்கனவே நல்ல வளர்ச்சி அடைந்த ஒரு கட்சியாகத்தான் பாஜக இருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயும் நல்ல கணிசமான வாக்குகளை வாங்கியிருக்கிறோம். தொடர்ச்சியாக அந்த தொகுதி உருவாக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி அங்க இருந்துட்டு இருக்கு. அதனால் இப்போது கூடுதலாக பாஜகவின் பலம் சேருகின்ற பொழுது தாமரை உறுதியாக அங்கு மலரும். திரும்பவும் வருவது மகிழ்ச்சியாக நான் கருதுகிறேன். அதாவது காந்தி நோட்டையும் ஒரு கிரிமினல் மந்திரியும் அனுப்பிச்சு விட்டா கோயம்புத்தூர் ஜெயிச்சலான திரு ஸ்டாலின் அவர்கள் நினைச்சிட்டு கோயம்புத்தூர் மக்கள் அவ்வளவு சீக்கிரம் இதுக்கெல்லாம் பயங்கரமா கிடையாது. நீங்கள் எத்தனை ஆயிரம் பணத்தை கொட்டினாலும் இந்த முறை தோல்வி என்பது திமுக, வெற்றி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு. 21 போலவே 26லேயும் 100% வெற்றி இந்த மாவட்டத்தில் உறுதிப்படுத்தப்படும். கட்சியினுடைய முடிவு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முதல்வர் நம்ம வேட்பாளர்களை ஆதரித்து வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முன்தினம் அசோக்ஜி அவர்கள் இதுக்காக இன்னைக்கு மீட்டிங் ஒன்று இருக்கு. அதில் எந்தெந்த தொகுதிக்கு யார் தலைவர்கள் வராங்க அப்படிங்கிறதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. இங்கேயும் தலைவர்கள் வராங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடுத்த முறை பிரச்சாரத்துக்கு வராரு. இங்கு வரும்பொழுது நமதுடைய வரலாறை தெளிவாக கூறி தீவிரமா நடவடிக்கை விடைபெறும் எலெக்ஷன் கமிஷனோட கொடுக்கும்போது சில சமயம் தேசிய ஜனநாயக எதிர்ப்பு காட்டுறது இல்லை. அதனால எங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் யாராவது கொடுக்கணும் அப்படிங்கும்போது அது ஒரு கஷ்டமாயிருது. அதனால மக்கள் கிட்ட நாங்க கேட்டுக்கிறது, தயவு செஞ்சு உதவி எடுத்துக்கோங்க. இல்லைன்னு சொன்னா குறைஞ்சபட்சம் தேர்தலில் யார் நம்மளுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு பார்த்தாலே புரிஞ்சிடும். எங்கிருந்தோ பணத்தை கொட்டுறாங்கன்னு சொன்னா அது நிச்சயமாக நம்ம நல்லதுக்கு இல்லைங்கிறத மக்கள் புரிஞ்சுட்டாலே போதும்.